ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ds மேக்ஸில் கீ ஃப்ரேம் அனிமேஷன் செஞ்சு அதை பார்த்தீங்கன்னா டிஃபை ரெண்டரில் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். நார்மலாக கேமரா மூவிங் அனிமேஷன் எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிடுவோம். கீ ஃப்ரேம் அனிமேஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அது வந்து ஈஸியாக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். இங்கே அனிமேஷன் நான் ப்ளே பண்ணேன்னா டோட்டலாக எல்லாமே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆகுதுங்களா? எல்லா ஆப்ஜெக்டையும் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஃபைல் அப்படிங்கிறதுல எக்ஸ்போர்ட் செலக்ட் நீங்கள் எது வேணால் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணாத ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் செலக்டட்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? நான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் வந்து என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணனா FBX வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா ஃபைல் இருக்குது. FBXல அனிமேஷன் கொண்டு போகலாம். ஆனால் டிஃபைனருக்கு FBX அனிமேஷன் கொண்டு போக வேண்டாம். அதுக்கு பொதுவாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, .abc அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபார்மட் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்மட் தான் வந்து அனிமேஷனுக்கான மெயின் ஃபார்மட். சேவ் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. இதுல வந்து டோட்டலா இங்க ரேஞ்ச் இருக்குது. அதாவது ஆக்டிவ் டைம் செக்மெண்ட் ரேஞ்ச் 0 to 300 ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். 19th ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருச்சு. அவ்வளோதான், இங்க வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்க இம்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்களா டாப்ல, இதை கிளிக் பண்ணீங்கனாலே டேபிள் அனிமேஷன்ங்கிற ஏபிசி ஃபைலு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இங்கே இது வந்து அந்த அளவுக்கு ஹெவியாக இல்லாதனால டக்குன்னு நம்மளுக்கு வந்து லோட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இந்த ஃபைலை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஃபைல் எல்லாம் வந்துச்சுங்களா? ஏபிசி ஃபைலில் உங்களுக்கு டெக்ஸ்சர் வராது. மறுபடியும் வந்து ரீலிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டெக்ஸ்சர் எல்லாத்தையுமே. அதனால தான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே அந்த டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எல்லாம் பார்த்தோம்லங்க, அதே இதுதான். அதாவது சீன் செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, எனக்கு இந்த சீன் ஓகே. மேலே இருக்கிற சீனில் ரீப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இந்த சீன் வந்து அந்த இடத்துல செட் ஆகிக்கும். இப்போ இதை வந்து வீடியோவாக நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போய்க்கோங்க. ஆட் சீன், ஃபர்ஸ்ட் சீன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது செகண்ட் சீன், டைம்லைன் வந்து ஒரு 8 செகண்ட் கொடுத்துடலாம். இப்போ 8 செகண்டுக்கு அனிமேஷன் கொடுக்கும்போது ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. எனக்கு லைட்டாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம், அதாவது ஃபஸ்ட்டு கேமரா விட்டுருங்க. செகண்ட் கேமரா இருக்குதெல்லாம் ஆல்ட் பிடிச்சிட்டு ரைட் மவுஸ் பட்டனா லைட்டாக நான் திருப்புறேன். இந்த இடத்துல செகண்ட் கேமராவை ரீப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஸ்மூத்தாக பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ரன் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த அனிமேஷன் இல்லை, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் அனிமேஷன் வச்சுக்கலாம். தேங்க்யூ.